ஏவவேலு தரப்பிடம் நீங்க பேச முயற்சி பண்ணீங்களா? அவர்களிடமிருந்து என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இதுக்கு? ஏவவேலு மக்கள்கிட்ட பேசுறதுக்கே தயாரா கிடையாதுங்க. பலமுறை பேச போயிருக்கிறோம். பேச போகும்போது ஒரு முறை கூப்பிட்டுட்டு, நீங்க என்ன பொம்பளைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து போராட்டம் பண்றீங்க, நான் சீன் போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதனால அவருக்கு பெண்கள் இருந்து போராடுறது சீன் போடுறதுன்னா, கனிமொழி அம்மா போராடினாங்களே அப்பெல்லாம் அதுக்கு பேர்லாம் என்ன சீன் போடுறதா? அப்ப திமுகவும் அவங்க கனிமொழியை வச்சு சீன் போடுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அமைச்சர் ஏவாவேலு விளக்கம் கொடுக்கட்டும். அவர் விவசாயிகளை மதிக்கிறதுக்கு தயாராக இல்லை. நாம பணம் கொடுத்தோம் அப்படின்னா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த அகங்காரத்துல தொடர்ச்சியாக விவசாயிகளை அவமதிக்கக்கூடிய வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்காரு. நிச்சயமாக அதற்கான விலை அவருக்கு விரைவில் கிடைக்கும். அந்த போராட்டங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசானவங்க போன முறையே சென்னை ஏவாவேலு சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்திருந்த போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் அவர்களை அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஒரு நடு வழியில இறக்கி விட்ட மாதிரியான செய்திகள்லாம் பார்த்தோம். அந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்போது நடக்கிறது. இது எல்லாமே வயதானவர்களுக்கு நடக்கும்பொழுது இன்னும் கஷ்டமா இருக்கு. இந்த நிலையிலும் அவர்களை இந்த போராட்டத்துக்குள்ள அழைத்துட்டு இதுல ஈடுபட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர்டனா இல்லைங்களா? சுமையா இருக்கு இல்லைங்களா? மக்களுக்கு உண்மையாவே இந்த வயசுலயும் போராட வராங்களே அப்படின்ற போது மக்களுடைய மன உறுதியை இந்த இடத்துல பார்க்கணும். ஆனா ஆட்சியாளர்களுக்கு எல்லளவும் மக்கள் மீது சிந்தனை இல்லை. ஆட்சியாளர்களுக்கு தேவை பெரிய பெரிய நிறுவனங்கள் வரணும், அந்த நிறுவனங்கிட்ட இருந்து தனக்கு தேவையானதை வாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையில தான் இவங்க செயல்படுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு வருது. மக்களை பற்றி சிந்திப்பவர்களாக இருந்தால் குறைந்தபட்சம் 2 வருஷத்துக்கு மேல போராடுறாங்களே, ஏதாவது ஒரு முறை ஒரு சரியாக அதாவது அரசு தரப்பிலிருந்து இருந்து முறையாக ஒரு அழைப்பு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம்ல. கிடையவே கிடையாது. எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த வேலைகளை செய்யல. இது